ஹாய்! இது வந்துட்டு தேர்ஸ்டே மார்னிங் எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்துட்டு ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடலான்ட்டு ரெடி பண்ணிட்டோம் என் பையனும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பையன், அப்புறம் நான், என் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு போயிட்டுருந்தோமா. போயிட்டு அவனுங்க ஒரே கொஷினாக கேட்டுட்டு வந்தானுங்க. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அவனுங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நானும் அவங்களும் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துணியெலாம் கொஞ்சம் துவச்சி வச்சுட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு மேலே போட வேணாம், இங்கேவே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வாசல்லே வந்துட்டு காய போட்டுட்டேங்க. காய போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு பாத்திரம்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வெல்லாம் வந்துட்டு துடைச்சிட்டு இருந்தேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பாத்திரமுமே இருந்துச்சு, அதையும் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு கேரட் அதுக்கப்புறம் வந்துட்டு பொமோக்ரானட் போட்டு ஒரு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த டீ காஃபியை விடலாம் ரொம்ப ஜூஸ் தாங்க பிடிக்கும். அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப நிறைய சர்க்கரைலாம் போட்டு குடிச்சிட்ருப்பேன். இப்போ தான் வந்துட்டு தெரியுது சர்க்கரைலாம் வந்துட்டு எவ்வளோ வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒயிட் சுகரே வந்து சாப்பிட்டே 1 வருஷம் ஆக போகுதுங்க. ஈவினிங் மட்டும் ஒரு காஃபி குடிப்பேன், அதில் மட்டும் நாட்டு சர்க்கரை போட்டு குடிப்பேன். மற்றபடி வந்துட்டு ஒயிட் சுகரே வந்துட்டு சாப்பிட்றதே இல்லை இப்போல்லாம். இன்றைக்கும் வந்துட்டு சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலங்க. லைட்டாக வந்துட்டு லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டாலே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்குது நல்லாவே. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி ஜூஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டிங்கன்னா அதில் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு குடிச்சு பாருங்கள். அது வந்து இன்னுமே நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸாக எல்லோரும் காஃபி குடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்துட்டு ரிலாக்ஸாக ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் லஞ்சுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லேட்டு போட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, சிக்கன் வாங்கி வச்சோம் சமைக்கலன்னு சொல்லிவிட்டு. அது வந்து தேர்ஸ்டே மார்னிங் தான் செஞ்சுருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு சோம்பேறி சிக்கன் அப்படின்னு சொல்லி சோம்பேறி பேச்சுலர் சிக்கன் சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. அப்புறம் சிக்கன் ஆம்லேட்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே என் பையனை கூப்பிட்றதுக்காக வந்துட்டோம். இந்த பாப்பா தான் வந்துட்டு ரீனா, என்னோடய ஃபேவரெட். முன்னாடி கொள்ளுன்னு இருப்பா, அப்புறம் ரொம்ப இளைச்சிட்டா. அவளை வந்துட்டு கொஞ்சிட்டு அப்படியே 2 பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். என் பையனை தாரணி கூட்டிகிட்டு வந்தாங்க, தாரணி பையனை நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே வந்துட்டு இவன் வந்துட்டு குச்சி வேணும்னு கேட்டானா, அதனால தான் வந்துட்டு தாரணி வந்துட்டு அவனுக்கு குச்சிலாம் பறித்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. இனிமேல் அவனுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டியதான். அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சிச்சு. பாய்.